எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே என்ன இந்த நெட்டச்சி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா? எப்ப பார்த்தாலும் வளவளா கொலக்கொலான்னு பேசிக்கிட்டே இருப்பா. என்னாச்சு? மாமியார் சொன்னோடனே நல்ல பிள்ளைய வளர்க்க முயற்சி பண்றாளோ? இருந்தாலும் இருக்கும். இந்த வீடே கல்யாண நடிப்பு தான் நடிச்சிட்டு கிடக்கு. ஏ நெட்டச்சி, என்ன வாழ்வேதம் வந்துட்டு? ஏன் டோப்ப மாட்டேன்? எதுக்கு அப்படி கேட்கா? இல்ல, தேங்காய் கூட்ட சொன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கே, கேட்க ஏதோ வாழ்வு வந்துட்டு. எனக்கு ஒன்றும் வாழ்வுலாம் வரல. என் வாழ்க்கை தான் பிச்சுட்டு போயிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? எதுக்கு? என்னாச்சு? அது வந்து டோப்ஸ், நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன் பேய் கூட்டத்துக்கு நடுவில் படுத்திருந்தியோ? அது கூட பரவாயில்லையா? அதை விட மோசம். என்ன? அதை விட மோசமா? நம்ம மாமியார் எதுவும் கனவுல வந்துச்சோ? இல்ல இல்ல இல்லையா? அதை விட மோசமா என்ன வந்துச்சு? என் புருஷன் தான். என்ன சொல்லியா? உன் புருஷன் அதை விட மோசமா? அது வந்து டோப்பமண்ட என் புருஷன் மட்டும் வந்தா பரவாயில்ல, கூடவே ஒரு பொம்பளை பிள்ளை வேற கூட்டிட்டு வந்தாரு. வந்து என்ன செஞ்சாரு? அது வந்து அவளை கொஞ்சிட்டு இருந்தாரு. சரி, என்ன கண்டாவி இதெல்லாம்? உனக்கே தெரியுதுல்ல, எனக்கு எப்படி இருந்திருக்கான அவர் பொண்டாட்டி. ரொம்ப கஷ்டமா இருக்கு டோப்பமண்ட, அதான் நினைச்சிட்டே இருக்கேன். அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? கனவுல வந்தது எப்படி கேக்குறது? அப்ப அப்படியே விட்டு தொலை, வேலை பாரு. இல்ல டோப்பமண்ட, கனவா இருந்தாலும் என் புருஷன் இல்ல, அது நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அப்போ உனக்கு உன் புருஷன் மேல சந்தேகமா இருக்கும்? நம்பிக்கை இல்லையா அவர் மேல? நம்பிக்கை இருக்கு டோப்பமண்ட, ஆனாலும் கனவுல எப்படி வந்த உடனே பயமா இருக்குல்ல, அதை யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, கனவு கண்டதுக்கெல்லாம் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருப்ப. புருஷன் மேல நம்பிக்கை இருந்தா யாராவது சொன்னாலுமே நம்ப கூடாது. நீ என்னடானா கனவுல கண்டதெல்லாம் நெஞ்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா? நான்லாம் என் புருஷனை ஒரு நாள் சந்தேகப்பட்டதே கிடையாது. எனக்கு கூட தான் இது மாதிரிலாம் கனவு வந்திருக்கு. அப்படியே டோப்ஸ், அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி கனவுலாம் வருமா? ஆமா, மனசுக்குள்ள இருக்க பயம்தான். அப்போ நீனும் பயந்துருக்கியோ? நான் ஏன் பயப்பட போறேன்? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதக்கோ. தங்கத்திலையும் தங்கம், சொக்க தங்கம். அது மட்டும் இல்லாம அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரு உத்தம பத்தினாரு. என்னது பத்தினார் அப்படின்னா என்னது? அது அவர் மேல இருக்க நம்பிக்கையில சொல்ற ஒரு அக்கமார்க்கு வார்த்தை. என் புருஷனுக்கு நான் போட்டு வச்சிருக்கேன், உன்னால உன் புருஷனுக்கு போட முடியுதா? உட்காந்து சந்தேகப்பட்டுட்டு கிடக்கா? சந்தேகம் இல்ல டோப்பமண்ட, கனவு கண்டையில அதை கொஞ்சம் பயமா இருக்கு. நீ பையன் எதுக்கு வருது? சந்தேகப்படுறதுனால தானே. உன் புருஷன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்ல, என்னோத்தி எங்க கூட்டிட்டு ஓடி வருவாரான்னு பயந்துட்டு இருக்கா. டோப்பமண்ட இப்படிலாம் பேசாத, நானே கனவுல கண்டதை நினைச்சு கொஞ்சம் பயத்துல இருக்கேன். நீ பயந்துட்டே இரு. பயந்துட்டே இருந்தீனா அப்படிதான் நடக்கும். தைரியமா எதா இருந்தாலும் எதிர்கொள்ளணும். நீ என்ன பண்ணுவா? உன் புருஷன் அப்படி. என் புருஷன் மாதிரி இருந்தா பரவாயில்ல, நீ இப்படியே உட்காந்துரு, நான் போய் தேங்காய் கூட்ட போறேன். சே, இந்த டோப்பமண்ட புருஷனை என்ன பெருமை வித்துட்டு போறா. என்னால இந்த பென்சிலை விற்க முடியலையே. ஹலோ சரோஜா. ஏம்மா, என்னம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? காலையில சாப்பிட்டியா? என்ன தள்ளல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, நான் எங்க இருப்பேன்? தோட்டத்துல தான் இருக்கேன். தேங்காய் எல்லாம் கூட்டி போடுச்சுனாவத கூட்டிட்டு இருக்கேம்மா. ஏலா, நீ சோக்கரு சோக்கரு சோக்கரு, சரியான சோக்கரு. ஏம்மா, எதுக்கு இப்படி பேசியா? வேற என்னத்தெல்லாம் சொல்ல சொல்லியா? நான் உன்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்னம்மா சொன்னா? உன் புருஷன் எங்க போறாரு எங்க வராருன்னு ஒரு கண்ணு அவர் மேல வையின்னு சொன்னேனா இல்லையா? நீ என்னதானா நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ எப்பதான் திருந்துவா? உன்னை கெட்டி கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் என்னால முடியலையே. எதுக்குமா என் புருஷன் அப்படி பேசியா? அவர் வேலைக்கு தான் போயிருக்காரு. அவர் எப்பவுமே பிசியா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பிசியா இருந்தாரு, பிசியா எல்லா உலகத்துல வேலை செய்யதான் செய்யவே. உன் புருஷன் மட்டும் தான் என்னமோ புதுசா வேலை செய்ய மாதிரி பேசாதலா? என் கண்ணு முன்னாடி தான் ஒத்தி கூட்டிட்டு ஹோட்டலுக்குள்ள போறேன். ஹோட்டலுக்குள்ளயா? எங்க? அது என் புருஷனா இருக்காது. ஏலா, இதுக்கு தான் உன்னை சொன்னேன் சோக்கருன்னு. சோக்கரு, சரியான சோக்கரு. பெத்த தாயினா ஒரு வார்த்தை சொல்லியேனா என்னன்னு கேக்குறீங்களா நீ? உன் புருஷன் என் கண்ணு முன்னாடி தான் ஒத்தி கூட்டிட்டு ஹோட்டலுக்குள்ள போறேன். நான் தான் உடனே இதே இடத்துல நின்னுகிட்டு போன போட்டுட்டு இருக்கேன். நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் இங்கே நிக்கேன், நீ உடனே பரப்பிட்டு வந்து உன் புருஷன் லட்சணத்தை பாரு. ஏம்மா, அவரு வேலை செய்யலுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வந்திருப்பாருமா. ஏலா, நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்ல, உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? அம்மா, நீ மதிக்கிறியா? மதிச்சேனா நான் இங்கே நிக்க, உடனே கிளம்பி வா. எப்படிமா உடனே கிளம்பி வர முடியும்? மாமியார் யாசுவாவல்ல. ஏலா, நீ என்ன சொல்லியா? உன் புருஷன் என்னோட கூட்டிட்டு போன பிறகு நீ மாமியார் வீட்ல இருந்து என்ன பண்ண போற?
இப்ப கூட இவ என்ன நம்ப மாட்டா. அம்மா சொல்லியது பொய்யா இருக்கும்னு சொல்லுவா. இதுக்குதான் சோக்கரு சோக்கரு சரியான சோக்கருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா எதுக்காக என் புருஷனை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கா? இதெல்லாம் கண்டிப்பா உண்மையாவே இருக்காது. அம்மா தான் ஏதோ புரியாம வளரிட்டு கிடக்கா. இப்ப போய் எங்க அம்மா முன்னாடியே நிரூபிச்சு ஆகணும். ஐயா சூர்யா பாப்பா வா. ஐயா எப்படி பார்க்க? 3 நாளா அம்மா கையால சாப்பிடாம மெலிஞ்சு போயிட்டியா? சாப்பிட்டியப்பா? ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் மம்மி. எங்கப்பா ஒழுங்கா சாப்பிட்டுருப்ப? ஹோட்டல் சாப்பாடுனாலே உனக்கு பிடிக்காது. தினமும் உங்க அம்மா கைனால சமைச்சு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். இல்ல டாடி, அங்கேயும் வீட்டு சாப்பாடு தான். என்னையா சொல்லியா வீட்டு சாப்பாடா? டூருக்கு தானே போயிருந்தா, அங்க எப்படி வீட்டு சாப்பாடு கிடைச்சது? அது வந்து மம்மி, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நல்லா சமைப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சு சாப்பிட்டோம் மம்மி. அப்படியப்பா எல்லாரும் சேர்ந்து தான் சமைச்சு சாப்பிட்டீங்களோ? ஆமா மம்மி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னப்பா குறைச்சல், நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆனா நீ இல்லாம தான் இந்த வீடு வெறும் வீடா இருந்த மாதிரி இருந்துச்சுப்பா. இப்போ நீ பார்த்த பிறகுதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு தான் மம்மி உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, பைய கொண்டு போய் ரூம்ல வச்சிட்டு வா. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி மம்மி. ஏங்க நம்ம பிள்ளை வந்துட்டான். மஞ்சுமா, நம்ம பிள்ளை நம்மளை விட்டு வேற எங்க போயிட போறான்? எங்க போனாலும் அவன் மனசுல நம்மளதான் நினைச்சிட்டு இருப்பான். தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது மஞ்சு. நம்ம பிள்ளை நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். சரிங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்க வாங்க. சரி மஞ்சு. ஏத்தேய், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தேய். வீட்டுக்கா? எதுக்கு? இன்னைக்கு தோட்டத்துல யாகப்பட்ட வேலை இருக்கிறதுனால தான் நான் வந்து இங்க கிடக்கேன். வேலைய பாரு, வீட்டுக்கு போலாம். இல்ல தேய், நான் கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போகணும். அவசரமா போணுமா? எதுக்கு? வீட்டை யாரும் தூக்க போறாங்கக்கா. நீ ஓடி போய் காப்பாத்த போறியாக்கா? போய் வேலைய பாரு. இல்ல தேய், கொஞ்சம் அவசரமா போகணும் தேய். அத நம்ம தோட்டத்து வீட்ல பாத்ரூம் இருக்குல, அங்க போ அவசரம்னே. ஏத்தேய், இது அந்த அவசரம் இல்ல தேய். நான் கொஞ்சம் அவசரமா காபி குடிக்கணும் தேய். என்னது அவசரமா காபி குடிக்கணுமா? இல்லனா என்னவா? நாக்கு துண்டாய் கீழ விழுந்துருமா? ஏத்தேய், அது வந்து காபி குடிக்கலனா என்னால இருக்க முடியல தேய். நான் கொஞ்சம் டக்குனு போய் குடிச்சிட்டு வந்துறியேனே. அக்கா இப்ப தோட்டத்துக்கு வருவாங்க, நீ இல்லன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாவே? வேலையெல்லாம் அண்ணன் போட்டுட்டு எல்லாரும் அங்க இங்க பேரியாவே நினைப்பாவே. பேரவு நம்ம மேல என்ன நல்ல பேர் வரும்? யாருக்கவே நீ அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்க. ஒழுங்கா வேலையில பார்த்து நல்ல பேர் வாங்க பாருங்க. ஏத்தேய், என்னால காபி குடிக்காம இருக்க முடியாது, நான் போறேன். ரொம்ப அவசரம், புரிஞ்சுக்கிடுங்க தேய். அப்படி என்ன அவசரம் இவளுக்கு? ஒரு சமயம் வயித்தால இருக்குமா? அத இங்கனே பாத்ரூம் இருக்குல, எதுக்கு வீட்டுக்கு பயணம் எடுத்து வாடனா? யார் எப்ப வீட்ல இருந்து மாத்திரை வாங்கி வச்சிருப்பாளா இருக்காத அப்படி வாடியா? எதுக்கு காபி குடிக்கணும்னு சொல்லிட்டு போனா? ஏத்தேய், சரோஜா எங்க போறா? அவசரமா காபி குடிக்கணும் போல இருக்காங்க, போறாளா? அப்படியே தே காப்பியை குடிக்க போறா? ஆமா ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போறா. ஏத்தேய், எனக்கும் அவசரமா பால் குடிக்கணும்னு தோணுது தேய். நான் ஓடி போய் குடிச்சிட்டு ஓடி வந்துடுறேன் தேய். ஆமா, ஒரு வயசு பாப்பா அம்மாட்ட போய் பால் குடிச்சிட்டு வர போறா. போய் வேலைய பாரு. அவதான் காபி குடிக்க போறேன்னு பயணம் எடுத்து போறா. உனக்கு என்ன கேடு வந்துச்சு? உங்க வேலையில பார்த்து நல்ல பேர் எடுக்க பாருங்களா. இல்ல தேய், நான் பால் குடிச்சிட்டு வந்தாதான் வேலை பார்க்க முடியும், அப்பதான் நல்ல பேர் கிடைக்கும். ஓடி போய் பாலை குடிச்சிட்டு வந்துடுறேன் தேய். ஏன் நெட்ட மாதிரி? எதுக்கு இப்படி மாறி மாறி ஓடியாங்க? போற போக்க பார்த்தா காபி குடிக்கும் பால் குடிக்கும் போன மாதிரி இல்லையே. ஏதோ இருக்கு, வாரட்ட 2 பேரையும் வச்சுக்கிடி. அவர் எதுக்காக அப்படி சொன்னாரு? அழகா இருக்கேன், பிடிச்சிருக்குன்னு எதுக்கு சொன்னாரு? ஒரு சமயம் அவருக்கு பாவாடை தாவணி போடுற பிள்ளைகளை பார்த்தா பிடிக்கும் போல. இனிமேலாம் அவரை பார்த்தா பேசவே கூடாது, தூரம் போயிடணும். எல்லாம் ஐஷுவால தான். அவதான் முதல் நாள் பேசிட்டா, அதனாலதான் அவரும் எப்ப பார்த்தாலும் பேசுறாரு. துர்கா, துர்கா உள்ள வா. ஐஷு, என்ன ஐஷு? துர்கா, படிச்சிட்டியாடி? இந்த எக்ஸாம் நினைச்சாலே வயிற்றுல புளிய கரைக்குது. அதான் உன் கூட சேர்ந்து படிக்கலாமேன்னு வந்தேன். உட்கார ஐஷு. துர்கா, படிச்சிட்டியாடி? புக்கோட உட்கார்ந்துருக்கத பார்த்தாலே தெரியுது, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்ட போல. நான் எங்கடி படிச்சேன்? எனக்கே மனசுக்குள்ள ஒரு யோசனையா இருக்கு. என்னது யோசனையா? உனக்குலாம் மனசுல யோசனை வருதா? ஐஷு, எதுக்கு அப்படி கேக்குறா? இல்ல, நீ எதுவுமே யோசிக்கவே மாட்டியே, படிப்பு படிப்பு தானே உட்கார்ந்துருப்பா, அதான் கேட்டேன். இல்ல, நேத்து நம்ம பஸ்ல ஒருத்தர் கூட வந்தார்ல. ஓஹோ, அவர் இப்ப மனசுக்குள்ள வந்துட்டாரா?
சொன்னாரா? ஐஷு அப்படிலாம் பேசாத. நான் உனக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு இருந்தேன்ல, அவரு எனக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டாரு. பாரு என்ன ஒரு அதிசயம். அவரு என்கிட்ட பஸ் எப்போ வரும்னு கேட்டாரா? அப்படியா? நீ பதில் சொல்லிருக்க மாட்டியே? இல்ல ஐஷு, அங்க யாருமே இல்லையா, அதனால நான் பதில் சொன்னேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. எப்படி பதில் சொன்னா? பஸ் வரும்னு சொன்னேன். அடேங்கப்பா, பஸ் வரத கண்டுபிடிச்சதே நீ தான் போல. அப்புறம் வேற என்னடி கேட்டாரு? ஐஷு அவரு நிறைய பேசினாரு. நீ பேசிருக்கவே மாட்டியே? அப்புறம் அவர் என்னைய பார்த்து வாங்கிட்ட பேசுறதே வேஸ்ட்னு இருப்பாரு, அப்படிதானே? இல்ல ஐஷு, பாவாடை தாவணி போட்ட பிள்ளைங்களை இப்ப பார்க்கவே முடியறதில்ல, நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாரு. ஓ மை காட், ச்சே, நான் தாவணி பாவாடை போடாம விட்டுட்டேனே. நான் போட்டுட்டு வந்திருந்தா என்னையில அழகா இருக்குன்னு சொல்லி புகழ்ந்திருப்பாரு. ச்சே, ஒரு அழகான பையன்ட்ட இருந்து ஒரு அழகான வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேனே. ஏ துர்கா, நாளையில இருந்து நான் உன்னோட பாவாடை தாவணி போட்டுக்கிறேன், நீ என்னோட சுடிதார் போட்டு வந்துரு. எனக்கு இதுதான் பிடிக்கும். ஏன்? அவன் சொன்னதுனாலயா? ஐஷு, நான் எப்பவுமே இதுதானடி போடுறேன், அவரே இப்பதானே வந்தாரு. சரிதான். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அவரு என்கிட்ட சும்மா சும்மா வந்து பேசுறாரு. பேசதானடி செஞ்சாரு? ஐ லவ் யூ சொன்னாரு. ஐஷு இப்படிலாம் பேசாத, எங்க அம்மாக்கு கேட்டா அவ்வளவுதான். எங்க அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி பசங்க கிட்ட பேசினாலே பிடிக்காது. அப்படின்னா எங்க வீட்ல மட்டும் என்ன நீ போய் பேசிட்டு வரணும் சொன்னியாவ? என்னவோ உங்க வீட்ல மட்டும் தான் கண்டிஷன் பண்ற மாதிரி, மத்த வீட்ல எல்லாம் ஃப்ரீயா விட்டுற மாதிரி பேசாதடி. எல்லார் வீட்லயும் அப்படிதான் கண்டிஷன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும்ல, அந்த மாதிரி பசங்க பார்த்து பேசணும். ஆஹா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. யாருக்கிட்டயுமே பேசாம இருக்கிறது தான் நல்லது ஐஷு. சரிங்க மேடம், நீங்க வேணா பேசாம இருங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன். சரி, அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? ஐஷு, இனி அவரை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுவே ஐஷு. ஏடி? எங்க அப்பா அம்மா யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடி, அதுக்குதான் சொல்றேன். அவரை இனி என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. அடி போடி, நான் போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா? உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாம போ, அவருக்கு பிடிச்சா அவர் பேசிட்டு போட்டோம். சரி, இப்ப படிக்கலாமா? படிக்கலாம் படிக்கலாம், அதுக்கு தானே வந்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய கொஸ்டினா பார்த்து நீ படிச்சு வச்சுக்க, சின்ன சின்ன கொஸ்டினா பார்த்து நான் படிச்சுக்கிறேன். ஏய், எல்லாருமே எல்லா கொஸ்டினும் படிக்கணும் ஐஷு. ஒரு சமயம் எக்ஸாம்ல என்னால உனக்கு காட்ட முடியலன்னா நீ எப்படி எக்ஸாம் எழுதுவா? அதனால உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோ. சரிங்க மேடம், இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா பிட்டு தான். ஏய், நான் போயிட்டேன். ஏல, நீங்க 5 பேரும் மறுபடியும் சாபத்திரி போடுங்க. எப்படா நான் போயிட்டேன்? நானும் போயிட்டேன். நீங்க 3 பேரும் மறுபடியும் சாபத்திரி போடுங்க. நானும் போயிட்டேன். மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா அஜய் மாட்டிக்கிட்டா. ஏல அஜய், கண்ண மூடி 50 வரைக்கும் எண்ணு, நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடி. சரிங்க பாபா, ஒளிங்க. ஏல, 1.5 நாள பார்த்தேன்னு வச்சுக்கியா, மறுபடியும் இந்த கண்ணை பத்தணும் சொல்லிட்டேன். ஒழுங்கா கண்ணை மூடு. சரி சரி போங்க. அஜய், கண்ணை மூடினால பாவம். மூடியாச்சு மூடியாச்சு போங்க. ஏல, ஒழுங்கா 50 வரைக்கும் என்றா. 1 2 3